தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மங்கள மகேஷ். தமிழகத்தினுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்களுடைய முக்கிய கோரிக்கையான ஓய்வூதிய திட்டத்திற்கு இன்று வரை முறையான ஒரு தீர்வை காணாமல் தமிழக அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. ரேஷன் கடைகளிலே பாமாயில் சப்ளை செய்கின்ற சப்ளையர்களுக்கு 100 கோடிக்கு மேல் இதுவரை நிலுவைத் தொகை கொடுக்கப்பட வேண்டியுள்ளது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலே அட்மின் ஸ்டாஃப், நான் டீச்சிங் ஸ்டாஃப் அனைவருக்குமே கடந்த 2 மாதங்களாக சம்பளம் வழங்காத நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. திவால் நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா தமிழகம் என்ற கேள்வியை நான் கேட்கவில்லை, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளே கேட்கின்றார்கள். சரி, நிதிநிலைதான் இப்படி இருக்கிறது என்று பார்த்தால் சட்ட ஒழுங்கோ அதை விடவும் சீர்கேடான நிலையில் உள்ளது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கனிம வள கொள்ளை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு முறையற்ற சீர்கேடான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த வருஷம் வர்ற தேர்தலுக்கு இப்ப இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களை தேடி போறாங்களாமா. ஒரு குழந்தைக்கு மிட்டாயை கொடுத்து ஏமாத்தி கடத்திட்டு போறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதை விட பெரிய குற்றம் இலவசங்களையும் ஓட்டுக்கு பணத்தையும் பொய்யான வாக்குறுதியும் கொடுத்து ஆட்சிக்கு வந்து அதற்கு பின்னா மக்களோட முதுகுல குத்துறது மிகப்பெரிய குற்றம். இதற்கெல்லாம் ஒரு தீர்வு எப்ப கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு பொதுமக்களாகிய நாம் ஓட்டுக்கு காசு வாங்காம பொய்யான வாக்குறுதியை நம்பாம முறையானவர்களை தேர்ந்தெடுக்கிறோமோ அன்றைக்குதான் தமிழகத்துல முறையான ஆட்சி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றம் அப்படின்ற கருத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் மங்கள மகேஷ். நன்றி.